வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மோர் குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல பருப்பூசலி இட்லி மாவு மிச்சம் இருக்கு. ஸோ அதனால குழிப்பணியாரம் பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோர் குழம்புக்கு வந்து நான் வந்து பருப்பூசலிக்கு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து பக்கோடா மாதிரி பொரிச்சு அதான் போட போறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோர் குழம்புக்கு அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து பருப்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் வந்து அரிசி, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம். இதை வந்து ஊற வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். ஊற வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் நாம். இப்போ நீங்கள் வந்து தயிர் எந்த குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து இந்த ஊற வைக்கிற தனியா பருப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் ஒரே ஒரு கப்பு தயிர் எடுத்து நான் கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு பாருங்க. மோரும் இங்கே வந்து சிலிப்பி ரெடியாக இருக்குது. மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டாங்க ஆல்ரெடி. அதில் அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். மோர் குழம்புல அரைச்சதை போட்டாச்சு. ஸோ அது தனியாக வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பருப்பூசலிக்கு தான் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3/4 கப்பு இல்லைனா 1 கப் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஒரு மணி நேரம் ஊறிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, வரமிளகா, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான உப்பு, ஊற வச்சிருக்கிற பருப்பு, கடலைப்பருப்பு. அரைச்சாச்சு. அரைச்சதை பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த பாதியாக அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் நாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருது. குட்டி குட்டியாக போட்டுடலாம் நம்ம. இந்த பக்கம் வந்து மோர் குழம்பு இப்படி வச்சிடலாம். அது நுரைச்சி வரணும்ல, அதுக்குள்ளே நம்ம பொரிச்சதை எடுத்து அப்படியே இதில் போட்டுருவோம். எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டையும் போட்டு எடுத்துருவோம். பக்கோடா எல்லாம் பொரிச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், மோர் குழம்பு லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இதை சேர்த்துடலாம் நம்ம. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதே கடாயில் நம்ம அடுத்தது பருப்பூசலிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஃபஸ்ட் வந்து குடமிளகாய் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, குடமிளகாய்க்கு தேவையான உப்பு. குடமிளகாய் வதங்கட்டும். மோர் குழம்பு ரெடி. அதுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். எப்பயும் போல் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பக்கோடா போட்ட மோர் குழம்பு ரெடி. குடமிளகா வந்து உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துடுது. அதை எடுத்துடலாம். அடுத்தது பருப்பூசலிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சதை சேர்த்துருவோம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நடுவில் வந்து ஒரு வாட்டி மூடி எடுத்துகிட்டு குத்தி குத்தி கிளறிக்கோங்க. அது மட்டும் நடுவில் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதுலேயே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துலாம்.
உப்பு வந்து அரைக்கும் போதும் போட்டிருக்கோம், அப்புறம் குடமிளகாயிலையும் போட்டிருக்கோமா. ஸோ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டால் போதும், மோஸ்ட்லி தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா பருப்பூசலி ரெடி. அடுத்தது நம்ம வந்து குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வதக்கி வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு துருவி வச்சிருக்க கேரட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அதிலே மிக்ஸ் பண்ணிடுவோம். வதக்கினதை மாவுல சேர்த்துடலாம். மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து குழிப்பணியார கல்லும் காஞ்சிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கோடா போட்ட ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா பருப்புசிலி குழிப்பணியாரம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில் கேரட் போட்டேன் இல்லையா, நீங்கள் வந்து குடமிளகா இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கணும்னு நினச்சேன், பட் நான் குடமிளகா ஃபுல்லாகவே வந்து பருப்புசிலிக்கே சேர்த்துட்டேன் நான். ஸோ அதுவும் சேர்த்து கூட பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.